இன்றைக்கி ஒரு சிறுகதை பார்க்கலாமா? இன்றைக்கி நான் பேசுகிறதுக்காக வெள்ளச்சி அப்படின்ற சிறுகதையை வாசித்தேன். யசோதா பழனிசாமி எழுதிய சிறுகதை இது. பிரசவித்த களைப்பில் வெள்ளச்சி அப்படியே கண்மூடி படுத்து கிடக்கு. குட்டியெல்லாம் பால் குடிச்சிக்கிட்டு இருக்கு. பால் குடிச்சிக்கிட்டு இருக்கிறப்ப மற்ற நாய்கள்லாம் வருது அந்த இடத்துக்கு வந்து இதை வம்புழுக்கிற மாதிரியும் இந்த குட்டிகளை தூக்குற மாதிரி செய்யும்போது வெள்ளச்சி அவ்வளோ ஆக்ரோஷமான அந்த வெள்ளச்சியை இவங்க பார்த்ததே இல்லை. அந்த குழந்தைங்க எந்திரிச்சு சண்டை போடுது, யாரையும் கிட்ட நெருங்க விடாமல் சண்டை போடுது. அந்த வெள்ளச்சி சண்டை போட்டு எல்லாத்தையும் விரட்டி அடிக்குது. அப்போ செலியன் வேலை முடித்து வந்துக்கிட்டு இருக்கிறாரு. சாயங்காலம் வரும்போது பார்த்துட்டு கத்துறான் செலியன், என்னப்பா அங்கே நிற்கிறீங்க, இங்கே வாங்கப்பா வேமா வாங்க அப்படின்றப்போ என்ன ஏதுன்னு பதறி போனால் அந்த தெருவு முக்கில் இருக்கிற ஒரு குப்பை தொட்டி பக்கத்தில் ஒரு இப்போ பிறந்த ஒரு பச்சை குழந்தை சிசு வந்து யாரோ துணியில் சுற்றி போட்டு போயிருக்காங்க. முகம் மட்டும் வெளியில் தெரியுது. சூரிய வெளிச்சம் பட்டு அது கத்தி அழுதுகிட்டு இருக்கு. இதை பார்த்துட்டு கத்துனதும் எல்லோரும் ஓடி போய் பிள்ளையை தூக்கி காவல் நிலையத்தில் கொடுக்க போகிறோம், அங்கே போய் ஒப்படைப்போம் அப்படின்ட்டு போகிறாங்க. தெருநாய்கள் குழந்தைய பார்த்து வேகமாக குரல் எழுப்பி அங்கே கத்திக்கிட்டு இருக்கு இந்த அழுத குழந்தைய. அந்த பெற்ற குழந்தைய தூக்கி எறிந்த இரக்கமற்றவருடைய ஈனச் செயலை எல்லோரும் திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போது இரக்கமற்ற மனித ஜென்மங்களுக்கு புத்தி சொல்வது போல தன் குட்டிகளை காக்க போராடி கொண்டிருந்த வெள்ளச்சியின் தாய்மை உணர்வு அந்த தெரு மக்களை மெய்சிலிர்க்க வைத்தது அப்படின்னு கதையை முடிச்சிருக்கிறாங்க.